Hello friends, welcome to shadowcraft. இன்னைக்கு நம்ம shadowcraftல clay work பண்ண போறோம். இந்த clay work வச்சு நம்ம வந்து சூப்பரான கள்ளி செடிகள் succulentsலாம் வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த கள்ளி செடி succulents செய்யறதுக்கு நமக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவைனா இந்த மாதிரி ஏர் ட்ரை clay எடுத்துக்கோங்க. அடுத்து பெயிண்ட்ஸ், இது வந்து சாஃப்ட் பேஸ்டல், பெயிண்ட் பிரஷ், அடுத்து கிளே ஒர்க் பண்ணுறதுக்கான டூல்ஸ். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிளே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்தாச்சு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பாருங்க, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் பாட் எடுத்துக்கலாம். இப்போ நான் 3 பாட்டாக பிரிச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம இந்த கலர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். கீழே வந்து லைட்டாக பவுடர் டஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒரு பால் எடுத்துக்கோங்க. பால் எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு ட்ரீயர் ட்ராப் மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா பவுட்ரு போட்டுக்கோங்க லைட்டாக கையில். ஓகே, இப்போ எல்லாத்தையும் செஞ்சாச்சு. இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பெரிய பீஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே அப்படியே வச்சு ஒட்டிக்கோங்க. இதை வச்சு அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஒன்று பண்ணியாச்சு. ஓகே, இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது இதுமாரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் க்ளே எடுத்துட்டு இது நல்லா ஒரு சிலிண்டர் ஷேப்பில் வந்து ஒரு உருளையாக பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த டூல்ஸ் வச்சு
இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சரி பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஒரு கள்ளி செடி ரெடி. இது இருக்கட்டும் ஒரு சைடு. அடுத்து பேலன்ஸ் உள்ள பீஸ் எடுத்துக்கோங்க. பீஸ் எடுத்துகிட்டு இதை மாதிரி சின்ன சின்ன இதாக ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு அடுத்து ஒரு முனையில் மட்டும் வச்சுட்டு இதே மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ஒரு இடத்துல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதே மாதிரி எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டிக்கு குச்சி எடுத்துக்கோங்க. குச்சி எடுத்துகிட்டு ஒரு இதில் வந்து உள்ளே வந்து சொருவிக்கோங்க. இந்த மாதிரி வச்சோடனே இப்போ அடுத்தது இதில் வச்சு அப்படியே ஒட்டிக்கோங்க. நீ சுற்றி அப்படியே பின் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுதான் பாருங்கள், இதையும் நம்ம செஞ்சிட்டோம். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகணும். இப்போ இது நல்லா ட்ரை ஆனோடனே உங்களுக்கு வந்து நான் பெயிண்ட் எப்படி அடிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஓகே, இது இருக்கட்டும். பாருங்கள், ஃபுல்லாக வந்து நல்லா காஞ்சிட்டு எல்லா சக்யூலன்ஸ்லாம் காஞ்சிட்டு இப்போ இது கலர் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த கள்ளி செடி எடுத்திருக்கேன். இதுக்கு இந்த க்ரீன் கலர். ஓகே, இதுக்கும் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அடுத்தது இதுக்கு கொடுத்துடலாம். இதுக்கு நான் இந்த க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். க்ளே ஒர்க்கில் பேசிக்காக பண்ணுறவங்க வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து பேசிக் தான் இது. ஸோ இது ஈஸியாக இருக்கும் இந்த சக்யூலன்ட்ஸ் இதெல்லாம் செய்கிறது. எல்லா இடத்துலையும் வந்து நல்லா கவர் ஆகிற மாதிரி கொடுங்க. இப்போ இதில் வந்து ஒயிட் கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைனாக கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது டீட்டெயிலிங் கொடுக்கலாம். அதுக்கு வந்து இந்த சாஃப்ட் பேஸ்டர் எடுத்துக்கோங்க.
லைட்டாக சுரண்டிக்கோங்க. பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்து ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த அக்ரிலிக் கலர் பெயிண்ட்டை வச்சு நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம். இந்த இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு இந்த மாதிரி கார்னரில் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள் நம்மளோட சூப்பரான சக்யூலன்ட்ஸ் கேக்டஸ்லாம் ரெடி. இப்போ இதை வந்து எப்படி செட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதை பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நான் வந்து பிளாக் கலர் ஜெஸ்ஸோ கொடுத்துருக்கேன். இதை பாருங்கள், பிளாக் கலர் ஜெஸ்ஸோ கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே வந்து ஃபிஷ் டேங்க் உள்ள ஸ்டோன்ஸ்லாம் வந்து போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து செட் பண்ணிடலாம். அவ்வளோதான், பாருங்கள் நம்மளோட சூப்பரான சக்யூலன்ட்ஸ் பாக்ஸ் ரெடி. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேடோகிராஃப்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.